لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: قوا أنفسكم وأهليكم نارا. وقال النبي صلى الله عليه وسلم: أدبوا أولادكم وأحسنوا آدابكم إن أولادكم هدية إليكم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு பெற்றோர்களும் குழந்தைகளும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், ஆனால் இன்றைக்கு சமுதாயம் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் இடத்திலேயும் ஹதீஸ் இடத்திலேயும் மார்க்கத்திடத்திலேயும் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று கேட்டால் ஒரு டஜன் கட்டளைகளை போடுகிறது. 12 அமைப்புகளில் நீங்கள் வளர்த்தால் அந்த குழந்தைகள் சீரான குழந்தைகளாக, சிறப்பான குழந்தைகளாக, உலகம் போற்றும் உத்தமர்களாக, அல்லாஹ்விடத்திலே மதிப்பை பெற்ற நல்லவர்களாக மாறுவார்கள் என்று மார்க்கம் பணிக்கிறது. அதிலே முதலாவதாக மார்க்கம் சொல்லுகிறது, குழந்தைகளுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்கள், ஒழுக்கத்தை ஊட்டுங்கள். குழந்தைகளை பெற்றோர்கள் மதிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அந்த நிகழ்வு இருக்கிறதா? சின்ன பையனா இருந்தாலும் என்னங்க, இப்படி நீங்கள் பழக்கினால் அவன் மீண்டும் என்ன என்று சொல்லுவான், என்னங்கன்னு கூப்பிடுவான். இவன் போடா வாடான்னு சொல்றது. ஆனா பிள்ளையை பார்த்து டே இங்க வாடா, நீ இங்க போடா என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறான்? அத்தா இங்க வாங்குறான், டேடி வா, மம்மி வா. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கொடுக்கிற மரியாதை தான் இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வழங்குகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? பெற்றோர்கள் பிள்ளைகளை மதிக்க வேண்டும். வரலாறுகளை நீங்கள் பார்த்ததுண்டா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு வருகிறார்கள் என்றால் எழுந்து நிற்பார்கள். இதை விட ஒரு பெரிய உதாரணத்தை உலகம் கண்டதில்லை. தன்னுடைய மகளுக்காக பெருமானார் எழுந்து நிற்கிறார்கள் என்றால் பெருமானார் எப்படி மகளை மதிக்கிறார்கள்? இதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய ஆட்சி காலம் வருகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பார்த்தால் எழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், என்ன நீங்க வயசுல எவ்வளவு மூத்தவங்க, உங்களுக்கு மகமார் இருக்குது, நீங்க எழுந்து நிற்கலாமா என்கிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்களாம், ஃபாத்திமாவுக்கு மட்டுமல்ல, ஹசனை பார்த்தாலும் ஹுசைன் ரலியல்லாஹுவை பார்த்தாலும் நான் எழுந்து நிற்பேன் என்றார்களாம். ஏனென்றால் ஹசன் ரலியல்லாஹ் ரசூலுல்லாஹ்வினுடைய மேல் பகுதிக்கு ஒப்பாக இருக்கிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹ் ரசூலுல்லாஹ்வினுடைய கீழ்ப்பகுதிக்கு ஒப்பாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை பார்த்ததை போன்றிருக்கிறது என்னால் எப்படி அமர முடியும்? அது மட்டுமல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பார்த்தால் பெருமானாரே எழுந்திருத்திருக்கிற பொழுது நான் எழாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இதுல மரியாதை. இந்த மரியாதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோமா? கொடுத்து வளர்த்தால் அந்த பிள்ளைகள் சீரான பிள்ளைகளாக உருவாகும். இன்னைக்கு நம்ம நடைமுறை எப்படி இருக்கிறது? ட்ரெயினிலே செல்லுகிற பொழுது ஒரு அழகான நடைமுறையை பார்க்க நேர்ந்தது. சேலத்திலிருந்து சென்னைக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு பெண்மணி வருகிறார்கள். 1வது 2வது படிக்கிற ஒரு பையன், சின்ன
பையன், அதோடு சேர்ந்து ஒரு சின்ன பொண்ணு, 2 பேர்கள், மொத்தம் 3 பேர் பயணம் செய்து வருகிறார்கள். உணவு நேரம் வருகிறது. அந்த தாய் உணவை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு கவளத்தை ஊட்டுகிறார். ஒரு கவளம் ஊட்ட உடனே அந்த பிள்ளை தேங்க்ஸ் மம்மிங்குது. தேங்க்ஸ் மம்மி. அடுத்த கவளத்தை ஊட்டுகிற பொழுது அடுத்த முறையும் தேங்க்ஸ் மம்மி என்கிறது. இதை பார்த்த உடனே உண்மையிலேயே உள்ளமெல்லாம் புரிந்து போனது. இது இஸ்லாமிய பண்பாடு அல்லவா? இஸ்லாமிய பண்பாடு அல்லவா? ஒவ்வொரு முறையும் நன்றி செலுத்துகிற பண்பாட்டை இஸ்லாம் வளர்த்திருக்கிறது. இந்த தாய் என்ன அழகாக பழக்கி இருக்கிறார், இந்த தாய் என்ன அழகாக பழக்கி இருக்கிறார். ஏறத்தாழ ஒரு 30 முறை 35 முறை தேங்க்ஸ் மம்மி சொல்லுகிறது அந்த பிள்ளை ஒவ்வொரு கவளத்திற்கும். ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டில் அது நடக்குமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். சலாம் என்ற பண்பாட்டை எவ்வளவு அழகாக ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு கவளத்தை வாங்கிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி இருக்கிறார்களே. இன்றைக்கு எத்தனை வீடுகளில் அது நடக்கிறது? எத்தனை தாய்மார்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஒழுக்கத்தை ஊட்டி இருக்கிறோம்? நம்முடைய ஒழுக்கங்கள் எல்லாம் மாற்று மத சகோதரர்கள் களவாடி கொண்டார்கள், சிறப்பாக இருக்கிறார்கள். நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கிறோமே. ஒரே ஒரு பண்பாட்டை நம்முடைய தாய்மார்கள் கடைபிடித்தால் நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை சீராக்க முடியும். பிள்ளைகிட்ட சொல்லணும், சின்ன பிள்ளைகள்கிட்ட, நீங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் என்கிட்ட சலாம் சொல்லிட்டு தான் போகணும். வருகிற பொழுது வீட்டிலே நுழைந்ததற்கு பிறகும் நான் எங்கிருந்தாலும் சலாம் சொல்ல வேண்டும். வீட்டில் இருக்கிற தாய் பழக்கிட்டா கிச்சன்ல இருந்தாலும் சலாம் சொல்லணும், பெட்ரூம்ல இருந்தாலும் சலாம் சொல்லணும், பாத்ரூம்ல இருக்கிற நேரத்தை தவிர வேறு எங்கு இருந்தாலும் சலாம் சொல்ல வேண்டும் என்ற பழக்கத்தை நீங்கள் பழக்கி பாருங்கள். அந்த பிள்ளை எப்படி உருவாகிறது என்று பாருங்கள். வந்த உடனே அந்த பிள்ளை பள்ளியை விட்டு வருகிற பொழுது மன ஆனந்தத்தோடு வருவான். 1வது 2வது படிச்சவன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அம்மாவை பார்த்து சொன்ன உடனே அம்மா அலைக்கும் சலாம் சொல்லிட்டு, தம்பி அங்க ஸ்கூல்ல என்னப்பா நடந்துச்சு என்று கேட்க அத்தனை ஆதங்கத்தை அந்த பிள்ளை கொட்டும். அத்தனை ஆதங்கத்தையும், இந்த பிள்ளை என்னை அடிச்சு, இந்த பிள்ளை என்னை கிழிச்சு, இந்த டீச்சர் நல்லா பாட சொல்லி தந்தாங்க, இந்த டீச்சர் இப்படி செய்தார்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது நமக்கு ஒரு அற்புதமான இந்த சலாத்தினால் நமக்கு கிடைக்கிற விடை என்ன தெரியுமா? நல்ல விஷயங்களை கூட்டலாம், ஃபில்டர் பண்ண வேண்டிய கெட்ட விஷயங்களை எல்லாம் ஃபில்டர் பண்ணி விடலாம். ஒவ்வொரு நாளும் சலாம் சொல்லி விசாரிக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு என்ன நல்லொழுக்கங்கள் தேவையோ அதை அதிகரிக்க முடியும், என்ன தீய பண்புகள் இருக்கிறதோ அதை எல்லாம் நீக்கி தள்ள முடியும். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த நடைமுறையை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் பழக்கி இருக்கிறோமா? ஒரு சலாம் சொல்லி உள்ளே வாருங்கள். இல்ல, ஒரு நடைமுறை நம்ம வீட்டில் இருக்கு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிவியை பார்க்கறது. இந்த பார்க்க கூடாத ஒரு காட்சி வரும்போது அந்த பையன் அப்படி ஒரு மாதிரியா நம்மளை பார்ப்பான். போய் தண்ணி மத்திட்டு வாடா, போய் தண்ணி மத்திட்டு வாடாங்கிற. அவன் போய் முதல் நாள் தண்ணி எடுக்க போயிடுவான். அடுத்தது ஒரு நாள் 2 நாள் கழிச்சு இதே மாதிரி ஏதாவது பார்க்க கூடாத காட்சி வந்தா, பாப்பா தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா, இவனே கேட்கிறான். அன்பிற்குரியவர்களே, இதுதான் நம்முடைய வீட்டிலே நடக்கிற நடைமுறை. ஒழுக்கங்களை, நல்லொழுக்கங்களை நாம் போதித்தால் நம்முடைய பிள்ளைகளின் பிஞ்சுகள், அவர்கள் வெள்ளை பேப்பர்கள், வெள்ளை காகிதம், வெள்ளை காகிதத்தில் படமும் வரையலாம், எழுதவும் செய்யலாம், கிறுக்கவும் செய்யலாம், அதை உருவாக்கவும் செய்யலாம், அதை உருப்படி இல்லாமல் ஆக்கவும் செய்யலாம். இது பெற்றோர்கள் தான். இதை போன்று பிள்ளைகள் வெள்ளை காகிதங்கள். நாம் அவர்களை உருவாக்க வேண்டுமானால் முதலாவதாக மார்க்கம் படிப்பது, அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், நல்லொழுக்கங்களை போதியுங்கள். குறிப்பாக சலாம் சொல்லுகிற பண்பாட்டை நம்முடைய பிள்ளைகளின் பிஞ்சு உள்ளத்திலே வளர்க்க வேண்டும். இரண்டாவதாக, இந்த தாய் பிள்ளைகளிடத்தில் இந்த வார்த்தையை பேசக்கூடாது என்கிறது மார்க்கம். ஏதாவது அவன் தப்பு செஞ்சா தாயை கண்டிக்கணும். அத்தா வரட்டு சொல்லி கொடுக்கிறேன், வாப்பா வரட்டு சொல்லி கொடுக்கிறேன், மாமா வரட்டு சொல்லி கொடுக்கிறேன் என்று சொன்னால் அங்க தாய்க்கு வேல்யூ குறைந்து போய் விடுகிறது. அப்ப இந்த தாயினால எதுவும் செய்ய முடியாது என்று பிள்ளை நினைத்துக் கொள்ளுகிறார். அத்தா வந்தாத்தான், பாப்பா வந்தாத்தான் அவர் கண்டிப்பாரு, இந்த அம்மாவுக்கு சக்தி இல்லை என்று பிள்ளை நினைத்துக் கொள்ளுகிறான். அதனால் எந்த தாயாக இருந்தாலும் சரி, ஏதாவது பிள்ளை செய்கிற தவறை பார்த்து விட்டால் உடனே கண்டிக்க வேண்டும். இந்த தாய் இந்த வார்த்தைகளை பயன்படுத்த கூட மார்க்கம் படிக்கிறது. வரலாறுகளிலே நிறைய வரலாறுகளை பார்க்க முடியும். ஹிந்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய பிள்ளை முஆவியா ரலியல்லாஹு தஆலாவை உலகம் போற்றுகிற வள்ளலாக மாற்ற வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். சில தவறுகள்
அந்த ஹிந்தா வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் அபூ சுஃபியான்ட்ட உங்க அப்பா வரட்டும் நான் சொல்லித்தரேன் சொன்னதே இல்லை. தவறை பார்க்கிற பொழுது உடனே கண்டிப்பார்கள். கடைசியில என்ன நிலையாகிறது? 5 மாகாணங்களுக்கு அதிபதி முஆவியா. யார் உருவாக்கினார்கள்? ஒரு தாய் உருவாக்கினார். எண்ணி பார்க்கிறோம். உம்மு சுலைம் தன்னுடைய மகனுக்கு ஒழுக்கத்தை ஊட்ட வேண்டும். கணவனை எதிர்பார்த்துட்டு இருக்கல, அபூ தல்ஹாவை எதிர்பார்க்கவில்லை. செய்கிற தவறுகளை அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், என் தாயார் மட்டும் எனக்கு ஒழுக்கத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நான் குப்பைக்கு சென்றிருப்பேன் என்கிறார். என்னுடைய தாயாரிடத்திலே வாங்கிய வடுக்கள், அடித்த அடிவின் வழுக்கள் இன்றைக்கும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது என்கிறார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா. தப்ப பார்த்துட்டாங்கன்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு பட்டையை எடுத்துருவாங்க. தாய் கண்டிக்க வேண்டிய இடத்திலே கண்டிக்க வேண்டும். செல்லம் கொடுத்து கொடுத்து எந்த அளவிற்கு மாறிவிடுகிறது தெரியுமா? இன்றைக்கு நடைமுறையிலே நடந்த ஒரு வரலாற்றை சொல்லுகிறேன். தாய் செல்லமாக வளர்த்து வளர்த்து வாலிப பருவம் அடைந்ததற்கு பிறகு அந்த சிறுவனை, அந்த பையனை கல்யாணமும் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசியிலே 2 பேர்களும் ஒன்றாக சேர்ந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்புகிறார்கள். இந்த தாயை பார்க்கறது கூட இல்லை, இந்த தாயை பார்க்கறது கூட இல்லை. தனி குடித்தனம் என்ற பெயரிலே இன்றைக்கு அதிகமாக திருமணம் முடிந்த உடனேயே குடித்தனத்திற்கு தயாராகி விடுகிறார்கள். தனி குடித்தன போனதுக்கு பின்னாடி அந்த அம்மா பெத்த மனம் இல்லையா, பெத்த மனம் இல்லையா? அந்த தாயார் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, தம்பி தம்பி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நீ வா, என் கண்ணுக்குள்ளேயே நீ நிற்கிறாய், நீ வந்து விட்டு சென்றால் எனக்கு மனது ஆறுதலாக இருக்கும். நீ காசு தர வேண்டாம், நீ பணம் தர வேண்டாம், எதுவும் தர வேண்டாம், உன் முகத்தை பார்த்துட்டாவே எனக்கு போதுமப்பா என்கிற பொழுது அந்த பையன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், நான் பார்க்க கூடாது என்று ஆசைப்படுகிறேன். அம்மா உன்னை நான் பார்க்க கூடாதுன்னு ஆசைப்படுறேன், உன்னை பார்ப்பதே பெரிய மூதேவித்தனம் என்று நினைக்கிறேன். ஒரு பையன் சொல்லுகிறான் என்றால் அதற்கு யார் காரணம்? இந்த வளர்ப்பு. கண்டிக்க வேண்டிய நேரத்திலே கண்டித்து வளர்த்திருந்தால், உருவாக்க வேண்டிய நேரத்திலே உருவாக்கி இருந்தால் அந்த பையன் இப்படி பேசுவானா? அதனால் அன்புக்குரியவர்களே, தாய் என்றைக்குமே தன்னை தான் இறக்கக்கூடாது. தன்னை இறக்கி அடுத்தவர்களை உயர்த்துகிற பொழுதுதான் தாயின் மதிப்பீடு பிள்ளைகளின் உள்ளத்தில் குறைகிறது. இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. 3ஆவதாக மார்க்கம் போதிப்பது, சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கும் போதே உலமாக்களினுடைய மஜ்லிஸிலே கொண்டு போய் அமர வையுங்கள். அறிஞர்களின் சபையிலே பிள்ளைகளை அமர வையுங்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், ஜாலிசில் உலமா யா புனைய, மகனே அறிஞர்களின் சபையை விட்டு விடாதே மகனே. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உள்ளத்தை ஹயாத்தாக்குகிறான். இல்மை கொண்டும் ஹிக்மத்தை கொண்டும் கல்வியை கொண்டும் ஞானத்தை கொண்டும் அல்லாஹ் தஆலா உள்ளத்தை நிரப்புவான். மகனே ஒருபோதும் அறிஞர்களின் சபையை விட்டு விடாதே மகனே. நீ அங்கே அமர்ந்தால் எப்படி மழை நீர் பூமிக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற விதைகளை தட்டி எழுப்பி செடியாக கொடியாக காயாக கனியாக உருவாக்கி விடுகிறதோ, இதை போன்று நல்லவர்களின் சபை, உலமாக்களின் சபை, இறை நேசர்களின் சபை ஒரு மனிதனை புனிதனாக்கிவிடும். அதனால் உலமாக்களின் சபையிலே சென்று நீ அமர்ந்து கொள் மகனே என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொல்கிறார். அறிஞர்களின் சபையோடு சம்பந்தமாக வேண்டும். அறிஞர்களோடு சின்ன பிள்ளையிலிருந்து தொடர்பை ஏற்படுத்தி விட வேண்டும். மார்க்க ஞானம் படித்த மாமேதைகளோடு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்திவிட்டால் அந்த பிள்ளை வழி தவறுவதற்கு வாய்ப்பே இல்லை. வரலாறுகளை பார்க்கிறோம். அபூ ஹாலிம் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி, அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இந்த அபூ ஹாலிமினுடைய சபையிலே வந்து அமர்வார்கள். பெரிய மாபெரும் அறிஞர் அபூ ஹாலிம் சபையிலே வந்து அமர்கிற பொழுது அபூ ஹாலிமிடத்திலிருந்து அப்துல் அஜீஸ் பெரிய அரசர் ஒரு ரொட்டியை வாங்கிட்டு போறாங்க. அன்பளிப்பாக ஒரு ரொட்டி. இந்த ரொட்டியை எப்படி பரக்கத்தாக மாற்றுவது? ஒரு அறிஞரிடத்திலிருந்து வாங்கி வந்த ரொட்டி, இதை எப்படி பரக்கத்தாக மாற்றுவது? ரொட்டியை 3 துண்டா போட்டாங்க. அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி ரொட்டியை 3 துண்டாக போடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நோன்பு வைப்பார்கள். நோன்பு திறப்பதற்கு அந்த ரொட்டியை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எனக்கு சாலிகான குழந்தையை கொடு என்று கேட்டார்கள். 2வது நாள்
நோன்பு வைக்கிறார்கள், இன்னொரு துண்டை பயன்படுத்துகிறார்கள். சாலிகான குழந்தையை கொடு என்றார்கள். மூன்றாவது நாள் நோன்பு வைக்கிறார்கள், இன்னொரு துண்டை சாப்பிடுகிறார்கள். சாலிகான குழந்தையை கொடு என்றார்கள். அதன் மூலமாக பிறந்ததுதான் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் என்று சொல்லுகிற இரண்டாம் கலீஃபா. உமரை போன்றே நீதமாக ஆட்சி செய்த உமர் இப்னு அப்துல் அஜீஸ் யாரின் துஆவால் உருவாகிறார்கள்? அபூ ஹாலித். இறை நேசர்களிடத்திலே பெறுகிற பொருளில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அதனால் அவர்களின் உருவாக்கம் சிறந்த தலைவராக, சிறந்த நாடாளும் அரசியல்வாதியாக உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி உருவாக்கி, அப்ப உலமாக்களினுடைய சபையிலே வந்து அமர வேண்டும், அவர்களிடத்திலே அருளை பெற வேண்டும். அதை போல தாயார் நல்ல நல்ல வழிமார்கள் நபிமார்களினுடைய சரித்திரங்களை எடுத்து சொல்ல வேண்டும். இந்த பண்பாடு இன்றைக்கு தாயார்களிடத்திலிருந்து போய்கொண்டே இருக்கிறது. பாட்டை போட்டு தூங்க வைக்கிறது, பாட்டை போட்டு எழுப்புறது, நாடகத்தை போட்டா சில புள்ள தூங்குது, நாடகத்தை போட்டா சில புள்ள எந்திரிக்கும். நபிமார்களின் வரலாறு காணாமல் போனது, வழிமார்களின் வரலாறு காணாமல் போனது. என்ன காரணம்? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே வரலாறுகள் மதிக்கப்படுகிறதா? பிள்ளைகளை உருவாக்கும் போது வழிமார்களின் வரலாறை சொல்லி உருவாக்க வேண்டும். பக்தியாரை காக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹினுடைய வரலாறுகளை பாருங்கள். சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போற பருவம், தாயும் தந்தையும் சேர்ந்து முடிவு செய்கிறார்கள். என்ன முடிவு செய்கிறார்கள் தெரியுமா? பிள்ளை வரும்போது தொழுதுட்டு அல்லாட்ட கேட்டாத்தான் சாப்பாடு கிடைக்கும், அல்லாஹ் தான் சாப்பாடு தருவான் என்று அந்த சின்ன பிள்ளைக்கு உள்ளத்திலே ஊட்டுகிறார்கள். அம்மா தொழுதுட்டு அல்லாஹ் எனக்கு உணவு கொடுன்னு சொல்லி உணவு ரெடியா இருக்கும், போய் சாப்பிடு. அதுக்குள்ள இவங்க தயார் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. பையன் போய் அல்லாஹ்விடத்திலே தொழுது துஆ கேட்கிறார், போய் பார்க்கிறாரு, சாப்பாடு இருக்குது, சாப்பிடுறாரு. இப்படியே பல நாட்கள் கழிகிறது. ஒரு நாள் தாயும் தந்தையும் வேறொரு விசேஷத்திற்கு சென்று விடுகிறார்கள். இந்த நேரத்திலே பிள்ளை பள்ளி படிப்பை முடித்து விட்டு வருகிறார். வந்ததற்கு பிறகு அங்க தாயோ பதறுகிறார், இந்த பிள்ளைக்கு இப்படி ஒண்ணு சொல்லி வச்சிருந்தமே, அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை போய்விடுமே, அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை போய்விடுமே என்று தாய்க்கு கடுமையான பதட்டம். வேக வேகமாக ஓடி வர்றாங்க, வேக வேகமாக ஓடி வர்றாங்க. புள்ள பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறான். வேக வேகமாக சாப்பாடு எல்லாம் சமைச்சு பையனை எழுப்பி, தம்பி அல்லாட்ட தொழுதுக்கோ, உணவு உனக்கு தயாராக அல்லாஹ் கொடுத்துருவான் என்று சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளை சொன்னது, நான் வந்த உன்ன தொழுதுட்டேன், அல்லாட்ட கேட்டேன், சூப்பரான ரொட்டி எனக்கு இருந்தது, இதுவரைக்கும் இல்லாத ரொட்டி, அவ்வளவு அற்புதமான சுவை, அவ்வளவு அற்புதமான அமைப்பிலே ரொட்டி இருந்ததம்மா, நான் சாப்பிட்டு விட்டேன், எனக்கு ரப்புல் ஆலமீன் கொடுத்து விட்டான், ரப்புல் ஆலமீன் கொடுத்து விட்டான். அந்த தாய்க்கு ஏற்பட்ட ஆனந்தத்திற்கு அளவில்லை. அல்லாஹ்வையே நம்பி இருந்த அந்த குழந்தைக்கு ரப்புல் ஆலமீன் உணவை கொடுத்தான். தாயார் எப்படி உருவாக்குகிறார்களோ அப்படித்தான் பிள்ளைகளின் உருவாக்கம். அதனால உலமாக்களுடைய மஜ்லிஸ்ல அமர வைக்கணும், நல்ல சரித்திரங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். நான்காவதாக மார்க்கம் என்ன படிக்கிறது என்றால், கணவனும் மனைவி வீட்டில் சண்டை போடக்கூடாது பிள்ளைகளுக்கு முன்னாடி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன ஆச்சு? வீட்டுக்குள்ள போன உன்னையுமே எலியும் பூனையும் தான். சில வீடுகளில் பார்த்தா கடுமையான விமர்சனங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியிலே. இது அறவே கூடாது என்று மார்க்கம் படிக்கிறது. மனைவியை குரங்குங்கிறது, மனைவி இவனை நாய்ங்கிறது, இதெல்லாம் சர்வ சாதாரணமா நடக்குது. இப்போ ஒரு கழுதை வரும்பாருன்னு பிள்ளைகிட்ட, இப்போ ஒரு கழுதை வீட்டுக்குள்ள வரும்பாரு, உடனே கணவர் வருவாரு, உடனே இவங்க எல்லாம் சேர்ந்து சிரிப்பானுங்க, பிள்ளைகள்லாம் சேர்ந்து. அப்ப வீட்டில் அந்த கணவனுக்கு பேர் கழுதை, குடும்பத்தை எல்லாம் சுமந்து செல்றான் அல்லவா, அதனால கழுதை வருது பாரு. உடனே இவன் கேட்பான், இந்த சின்ன பிஞ்சு உள்ளம் அதை தூக்கிட்டு, உங்க அம்மா முகம் எப்படி இருக்கு காட்டு பார்க்கலாம், உங்க அம்மா முகம் எப்படி இருக்கு, இருக்கிற புள்ள ஒழுங்கா இருக்காம அது ஒரு மாதிரியா காட்டும். குடும்பத்திலே பிரச்சனை வந்ததா? இப்படியா உருவாக்குவது? தாயை பற்றி தந்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். உன்னுடைய தாயை போன்று சிறந்தவள் உலகத்திலே யாருமே கிடையாது, உன் அம்மா அவ்வளவு உனக்காக வேண்டி பாடுபட்டவள் என்று தாயை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். ஒரு தாய் தந்தையை பற்றி உனக்காக நமக்காக அவர் வெளியிலே சென்று எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வருகிறார், அவரை நாம் மதிக்க வேண்டுமே என்று தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இரண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் புகழ்ந்து சொல்லுகிற பொழுது அந்த குழந்தையின் உள்ளத்திலே இயற்கையிலேயே தாயின் மதிப்பும் தந்தையின் மதிப்பும் கூடுகிறது. ஆனால் சமுதாயத்தில் இது நடக்கிறதா?
பெருமானார் இதைத்தான் சொல்லுகிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு பாராட்டுவாங்க நாயகம். ஏன் தெரியுமா? எல்லா பிள்ளைகளுடைய உள்ளத்திலேயும் உயர்வை விதைத்தவர்கள் கதீஜா நாயகி. 4 பெண் பிள்ளைகளின் உள்ளத்திலேயும் நாயகத்தினுடைய உயர்வை விதைத்தவர்கள் கதீஜா. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகியை பாராட்டுகிறார்கள். வரலாறு சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் நடக்கிறது, புருஷன் முன்னாடி பேச மாட்டாங்க. நிறைய இடத்துல புள்ளைய வச்சு தான் பேசுறதே. இவர் எழுதி கொடுப்பாரு, நாளைக்கு காலையில 5 மணிக்கு என்னை எழுப்பிரு. கடிதத்தில் 5 மணிக்கு எழுப்பிரு. எழுப்பவில்லை என்றால் நான் சென்னை பயணம் செல்ல முடியாமல் போய்விடும், ஜாக்கிரதை அப்படின்னு மேல ஒரே ஒரு வார்த்தை தான் போடாம இருப்பார். ஜாக்கிரதை. போய் கொடுத்துட்றான் அம்மாட்ட. அப்துல்லா போய் அம்மாட்ட போய் அவன் அம்மாட்ட கொடுத்துருவான். அடுத்த நாள் காலையில 8 மணிக்கு எந்திரிக்கிறான். வேண்டி நேரத்தை பேச மாட்டானே. அப்துல்லா சொல்றான், காலையில எழுப்ப சொன்ன 8 மணிக்கு நானா எந்திரித்தாட்டான். உடனே அவன் என்ன செஞ்சா, டேய் அப்துல்லா இங்க வா, தலகாணியை தூக்கி பார்க்க சொல்லு. தலகாணியை தூக்கி பார்த்தா சீட்டுக்குள்ள எழுதி வச்சிருக்கிற 5 மணி ஆயிடுச்சு எந்திரி. நீ சீட்ல தானே எழுதி அனுப்புன, நானும் சீட்ல தான் எழுதி அனுப்புவேன். பிரச்சனை எப்படி வெடிக்கிறது? சில வீடுகளிலே இப்படியும் நடக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு இடத்துல சென்சஸுக்கு வர்றான், உங்களுக்கு எத்தனை பையன் இருக்கிறான், பையன் எங்கன்னு கேட்க, அந்த சனியனையா கேட்குறீங்க? இவன் சொல்றான், அந்த சனியனையா கேட்குறீங்க? உடனே உள்ள இருந்து மனைவி சொன்னானா, ஏங்க உங்களை சொல்லலைங்க, அவன் நம்ம பிள்ளைய கேட்கறான். அப்ப மனைவி கணவனுக்கு வச்சிருக்கிற பேர் சனியனே. விளங்குமா? அன்பிற்குரியவர்களே, சர்வசாதாரணமாக கணவன் மனைவியை மதிப்பதில்லை, மனைவி கணவனை மதிப்பதில்லை. இப்படி இருக்கிற குடும்பத்திலே பிள்ளைகள் உருவாக முடியாது. இதைத்தான் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டைகளை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் சன்மார்க்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு சண்டை வெளுத்து எப்படி இருக்கிறது? உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே ஒரு தந்தை தன்னுடைய மகனை வந்து முறையிடுகிறார். என் மகன் சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கிறான், நீங்க தான் திருத்தணும். உமர் ரலியல்லாஹு தஆலா மகனை அழைக்கிறார்கள். ஏனடா உன் பெற்றோருக்கு வழிபடுவதில்லை என்று கேட்கிற பொழுது உடனே உமர் ரலியல்லாஹுவை பார்த்து, பெற்றோரின் கடமை என்ன உமர் அலி அவர்களே? அந்த கடமையில ஒன்னையாவது இவர் செஞ்சாரான்னு கேள்வி. நல்ல பேர் வைக்கணும். எனக்கு பேர் ஜாகில்னு வச்சிருக்கிறான், முட்டாளேன்னு வச்சிருக்கிறான். இவரை மதிக்கணுமா? இரண்டாவதாக நல்லொழுக்கத்தோடு வளர்க்க வேண்டும். என் தாயோடு சண்டையும் சச்சரவுமாகவே இருந்தார், எனக்கு யாரும் ஒழுக்கத்தை ஊட்டவில்லை. மூன்றாவது, வயது வந்து விட்டால் திருமணம் முடித்து வைக்க வேண்டும். அதுவும் எனக்கு சரியா செய்யல, நானே என்னுடைய மனைவியை தேட வேண்டிய சூழல் வந்து விட்டது. பிறகு நான் எப்படி இவரை மதிக்க முடியும் என்று அந்த பிள்ளை கேட்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா பெற்றவரை திட்டி அனுப்பினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும், நாம எப்படி உருவாக்க வேண்டும். ஐந்தாவதாக மார்க்கம் சொல்லுகிற முறையான பண்பாடு என்னவென்றால், பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நேரத்தினுடைய அருமையையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். மார்க்கம் படிக்கிறது நேரத்தினுடைய அருமை பிள்ளைகளுக்கு தெரிஞ்சாகும். தொழுவதற்கு ஒரு நேரம், சாப்பிடுவதற்கு என்ற நேரம், விளையாடுவதற்கு என்ற நேரம், அதில் விளையாட வேண்டும். உறங்குவதற்குரிய நேரத்திலே உறங்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நேர குறிப்பீடே கிடையாது. எப்ப வேண்டாலும் சாப்பிடலாம், எப்ப வேண்டாலும் விளையாடலாம், எப்ப வேண்டாலும் தூங்கலாம். ராத்திரி 2 மணி ஆகியும் கூட தூங்காத பிள்ளைகள் நிறைய உண்டு. என் பையன் 2 மணி வரைக்கும் தூங்கவே மாட்டான், பெருமையா இது. அதனால காலையில ஃபுல்லா தூங்கிடுவான். 8 மணிக்கு மேலதான் அவனை வேகமா எழுப்பி ஆட்டோட போட்டு அனுப்புறோம். என்னமோ ஜனாஜா போட்டு அனுப்புற மாதிரி சொல்றது, ஆட்டோல போட்டு அனுப்புறோம். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டாமா? அந்த பிள்ளையை இப்படி நேர மதிப்பீடு இல்லாமல் உருவாக்கினால் அந்த பிள்ளை வருங்காலத்தில் எப்படி உயர்ந்தவனாக மாற முடியும் என்பதை எண்ணி பார்க்கிறோம். உலகத்தில் யாரெல்லாம் தலைவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பெற்றோர்களை பாருங்கள், நேரத்தை பயன்படுத்தி இருப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு சான்று, இரவு நேரத்தை கூட அபூ ஹுரைரா ரலியல்லாஹு விட்டு வைக்கவில்லை. இரவு நேரத்தை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு சாரார் அதை ஹயாத்தாக்கி கொண்டிருப்பார்கள். இரவு நேரத்தில்
பகல் நேரத்தில் அல்ல, இரவு நேரத்திலேயே நேரத்தை குறிப்பிட்டார்கள் என்றால் பகலை எவ்வளவு அற்புதமாக நடத்தி இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நேர குறிப்பீடு, இந்த நேரத்தில் இதை செய்ய வேண்டும் என்ற வழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையிலே தோற்பது கிடையாது. ஒரு பள்ளி நிர்வாகம் நடக்க வேண்டுமானால் குறிப்பிட்ட பீரியடுகள் 7 பீரியடு கரெக்டா நேர முறைப்படி நடந்தால் தான் அந்த பள்ளி சீராக இருக்கும். எப்ப வேணாலும் எதை வேண்டாலும் படிக்கலாம்னா அந்த பள்ளி ஒரு வருஷத்திலேயே மூடப்படும். நேர மதிப்பீடு இல்லாத பள்ளி, நேர மதிப்பீடு இல்லாத தொழிற்சாலை, நேர மதிப்பீடு இல்லாத வியாபாரம் எதுவும் நிலைத்ததாக வரலாறு இல்லை. அதனாலதான் இன்னைக்கு சில இளைஞர்களை பார்த்தா ஆரம்பத்திலிருந்தே அந்த நேரத்தை குறிப்பிடாத காரணத்தினால ராத்திரி 10 மணிக்கு மேல ஏதாவது ஒரு திண்ணையை பிடிப்பானுங்க. பேசுன்னு பேசுறது. கோயம்புத்தூர்ல அப்படி யாரும் இல்லை, நான் வெளியூரை சொல்றேன். 2 மணி வரைக்கும் 3 மணி வரைக்கும் பேசுறது. ஏனென்றால் பிள்ளை வளர்ப்பிலேயே அந்த நேரத்திற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படாததால் ஊதாரிகளாகவே 2 மணி வரை திரிகிற ஊதாரித்தனம் செய்கிற இளைஞர்கள் இன்றைக்கு உருவாக இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால் பெற்றோர்களின் வளர்ப்பு இல்லை. 6வதாக மார்க்கம் படிக்கிறது, பிள்ளைகளின் மீது முறையான அன்பு செலுத்த வேண்டும். இன்றைக்கு அன்பிலேயும் பஞ்சம் வந்துவிட்டது. பிள்ளைகளின் மீது அன்பு இருக்க வேண்டும், பாசம் இருக்க வேண்டும், நேசம் இருக்க வேண்டும். மனிதர்களுக்கு மட்டும் அல்லாஹ் இந்த முகப்பத்தை கொடுக்கவில்லை, மிருகங்களுக்கும் அல்லாஹ் இந்த முகப்பத்தை வழங்கி இருக்கிறான். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர்கள் காட்டின் வழியாக செல்கிறார்கள். கீச் கீச் என்று ஒரு குரல் கேட்கிறது. என்னவென்று பார்க்கிறார்கள், மரத்தினுடைய துவாரத்திற்குள்ளே சில குஞ்சுகள் உள்ளே இருக்கிறது. அதையெல்லாம் ஒரு சகாபி எடுத்து போட்டுகிறாரு. ஒரு சகாபி எடுத்து தன்னுடைய துண்டிலே போட்டு கட்டி கொண்டு வருகிறார். இந்த பறவைகள், தாய் பறவை போய் பார்க்கிறது, அந்த இடத்திலே குஞ்சுகளை காணவில்லை. மேலே கீச் கீச் என்று குரல் கொடுக்கிறது. இந்த குரலுக்கு பதில் குரலாக இந்த குஞ்சுகள் இருக்கிறதே, சகாபிகளுடைய அந்த பிஞ்சு குஞ்சுகள் இருக்கிறதே, சகாபிகளுடைய தோள்பட்டையிலிருந்து பதில் கொடுக்கிறது, துண்டுக்குள்ளிருந்து பதில் கொடுக்கிறது. பறவை தெரிந்து கொள்கிறது, இவர்கள் தான் நம்முடைய இந்த பிஞ்சு குஞ்சுகளை அள்ளி செல்லுகிறார்கள் என்று புரிந்து கொண்டு மேலேயே வட்டமிடுகிறது. இவர்களுக்கு மேலேயே வட்டமிடுகிறது. அந்த சகாபி என்னதான் செய்கிறது பார்க்கலாம் என்று எண்ணி துண்டை விரித்து வைக்கிறார். துண்டை விரித்து வைக்கிறார். காப்பாற்ற அந்த தாய்க்கு வழி தெரியவில்லை, காப்பாற்ற வழி தெரியவில்லை. தானும் வந்து துண்டிலே அமர்ந்து கொள்கிறது. என்னையும் சேர்த்து தூக்கி செல்லுங்கள், பிள்ளைகளோடு சேர்ந்து நானும் அழிய தயாராக இருக்கிறேன். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அந்த சகாபி கொண்டு போய் அதை வைக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பார்த்தீர்களா உலகத்திலே ஒரு தாயின் அன்பை பார்த்தீர்களா, ஒரு தாயின் அன்பை பார்த்தீர்களா? பிள்ளை அழிய போகிறது என்றவுடன் தான் அழிந்து தன்னுடைய பிள்ளை பிறகு அழியட்டும் என்று அந்த தாய் நினைக்கிறது. இதை விட 70 மடங்கு அன்புக்குரியவன் ரப்புல் ஆலமீன். நாம் அழிவதை அல்லாஹ் பிரியப்படுவானா, நாம் அழிவதை அல்லாஹ் பிரியப்படுவானா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் தாயின் அன்பை குறிப்பிடுகிறார்கள். அந்த தாய் பறவை பிள்ளைகளின் மீது அன்பு செலுத்துகிறது. அந்த அன்பு நம்முடைய வீட்டிலே செலுத்த வேண்டுமே. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வீட்டுக்கு ஒரு ஏழை வருகிறார். கையிலே 2 பிள்ளைகளை பிடித்து வருகிறார். ஆயிஷா நாயகியிடத்திலே ஏதாவது கொடுங்களே என்று கேட்கிற பொழுது ஆயிஷா நாயகி வீட்டை முழுவதும் தேடி பார்க்கிறார்கள், ஒன்றும் காண கிடைக்கவில்லை. ஆயிஷா நாயகியின் வீட்டிலே அன்றைக்கு இருந்தது ஒரே ஒரு பேரித்தம்பழம். ஒரு நபியின் வீட்டிலே ஈருலக சக்கரவர்த்தியின் வீட்டிலே இருந்தது ஒரே ஒரு பேரித்தம்பழம். அதை எடுத்து கொண்டு வந்து தாயின் கையிலே கொடுக்க ஆயிஷா நாயகி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குழந்தை வேற இல்லை ஆயிஷா நாயகி. பிள்ளைகளை பார்த்தாலே ஆயிஷாவிற்கு அன்பு அதிகமாகிவிடும். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த தாய் அந்த பேரித்தம்பழத்தை 2 துண்டாக போட்டு ஒரு துண்டை ஒரு பிள்ளைக்கும் இன்னொரு துண்டை இன்னொரு பிள்ளைக்கும் போட்டு கொடுத்து விட்டு தாய் பார்த்து ரசிக்கிறார். இவள் பசியின் மயக்கத்திலே இருந்து கொண்டு பிள்ளைகள் சாப்பிடுவதை பார்த்து ரசிக்கிறார். இதை கண்ட ஆயிஷா நாயகி அழுதுவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற பொழுது சொன்னார்கள், நபியே நாயகமே, இப்படி ஒரு தாயை கண்டேன் நாயகமே. தான் பசியோடு இருக்கிற பொழுது தன் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு தான் பட்டினி கிடக்கிறாள் நாயகமே. பெருமானார் சொன்னார்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மார்களும் இதைத்தான் தன் பிள்ளைகளுக்கு செய்வார்கள் ஆயிஷா, இதைத்தான் தன் பிள்ளைகளுக்கு செய்வார்கள் ஆயிஷா. ஆயிஷா, பெற்றோரின் பாசத்தை பார்த்தீரா என்று சொல்லுகிறார்கள். இந்த அன்பு பிள்ளைகளின் மீது உருவாக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்னொரு வரலாறும் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள், அவர்களின் மீது நாயகம் வைத்த அன்பு என்ன? சின்ன பிள்ளைகளின் மீது அன்பு வைக்க வேண்டும் என்பதற்கு இதை விட ஒரு சான்று இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வேலை சொல்லி அனுப்புறாங்க. அனஸ் ரலியல்லாஹு சின்ன பிள்ளை, இந்த வேலையை செஞ்சுட்டு வான்னு சொல்லி அனுப்பும்போது அனஸ் ரலியல்லாஹு வெளியே போறாங்க. பசங்கள்லாம் ஒத்த வயசு பசங்க விளையாடிட்டு இருக்காங்க.
அனஸ் ரலியல்லாஹு பார்க்குறாங்க, வேலையை மறந்து விளையாட்டில் இறஞ்சாச்சு. விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நேரம் கிடக்கிறது. சரியான தகவல் பெருமானாருக்கு வரவில்லை. என்னானது என்று தெரியாமல் நாயகமே புறப்படுகிறார்கள். வந்து பார்த்தா அனஸ் ரலியல்லாஹு விளையாடிட்டு இருக்கிறாங்க. இதே சூழல் நமக்கு ஏற்பட்டிருந்தால் என்ன நடக்கும்? நம்ம பிள்ளைய ஒரு வேலைக்காக அனுப்புறோம். கிரிக்கெட் விளையாடுறத பார்த்தான், நேராக கிரவுண்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். தகப்பனார் சொன்ன வேலையை மறந்து விளையாண்டுகிட்டு இருந்தாண்டா. 10 பேர் பார்க்கிற பொழுது, ஏண்டா சொன்ன வேலையை செய்யாம இப்படி வந்து விளையாடுகிறாயா என்று அந்த கிரவுண்டிலேயே நையப்புடைக்கிற பெற்றோர்கள் தான் இருப்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனசே நான் சொன்னதை மறந்து விட்டாயா அனசே, சரி நீ விளையாடு, அந்த வேலையை நான் போய் பார்த்து விட்டு செய்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகிறார்களே. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகளை புரிந்து கொண்டு பிள்ளைகளுடைய மனதை புரிந்து நடந்தவர்கள் பூமான் நபிகள் கோமான். நாம நடந்திருக்குமா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அனஸ் ரலியல்லாஹுடைய தாயார் ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திராட்சை பழம், நல்ல பழுத்த திராட்சை. பொதுவாகவே உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வீட்டில் ஏதாவது நல்ல பொருள் வந்துருச்சுன்னா பெருமானாருக்கு கொடுக்கலன்னா அந்த அம்மானால தூங்க முடியாது. அவ்வளவு நாயகத்தின் மீது பாசம். நீங்கள் எல்லா சஹீஹான கிதாபுகளையும் எடுத்து பாருங்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹுவினுடைய வரலாறு இல்லாத கிதாபுகளே இல்லை. ஹதீஸ் புக். அருமையான திராட்சை நாயகத்துக்கு பிடிக்குமேன்னு சொல்லி அனஸ் ரலியல்லாஹு கொடுத்து அனுப்ப, சின்ன பிள்ளை அனஸ் ரலியல்லாஹு போயிட்டு இருக்கும் போதே ஒரு திராட்சை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. ஆஹா என்ன ருசி! அடுத்தது ஒன்றை போட்டாங்க. அப்படியே வழியில போக போக அடிச்சுட்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பக்கத்தில் போய் பார்த்தா 4 பழம் இருக்கு. இது எப்படி நாயகத்தில் கொடுக்கறதுன்னு தானே சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு வீட்டுக்கு செல்கிற பொழுது உம்மு சுலைம் கேட்டாங்க, அன்னைக்கு அனுப்பிச்ச திராட்சை எப்படி இருந்துச்சுன்னாங்க. திராட்சை அனுப்புனீங்களா? எந்த திராட்சை? திராட்சை எனக்கு வரவே இல்லையே. எப்படி இருக்கும்? அனஸ் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதோ தெரியவில்லையே, என்ன நடக்க போகிறதோ தெரியவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு பார்த்து சிரிச்சாங்களா? மேட்ரு போட்டியா? அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை பார்த்து சிரித்தார்கள். அனஸை பார்த்து பெருமானார் சிரித்தார்கள், பெருமானாரை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள். உம்மு சுலைமினுடைய கோபம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, எங்க 2 பேத்துக்குள்ள மேட்ரு சரியா போயிடுச்சு, நீங்க கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை சரியாயிடுச்சு, நீங்க கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானார் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நாம் இப்படி நடப்போமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு அழகான பாசம் பெருமானாரின் மீது இருந்தது எண்ணி பார்க்கிறோம். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலே பெருமானார் படுத்திருக்கிற பொழுது நாயகத்தினுடைய மேனியிலே ஏறி ஏறி விளையாடுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளைகளா இருந்துச்சுன்னா மேலே ஏறி உட்காரும், மேலே படுக்கும். அது ஒரு ஆனந்தம் இல்லையா? விளையாடி கொண்டே இருக்கிறார்கள். பெருமானார் சிரித்து சிரித்து விளையாடுகிறார்கள். திடீரென்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு மேலே விளையாட விளையாட அழுது கொண்டிருக்கிறார்கள். சிரித்ததையும் பார்த்த உம்மு சலமா அழுகையையும் பார்க்கிறார்கள். பெருமானாரினுடைய சிரிப்பை பார்த்த உம்மு சலமா அழுகையையும் பார்க்கிறார்கள். ஏன் நாயகமே, சிரித்த நாயகமே அழுகிறீர்களே என்று கேட்கிற பொழுது சொன்னார்கள், என் பிள்ளை என் மீது விளையாடுகிற பொழுது என்ன ஆனந்தமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடத்திலே கர்பலாவின் மண்ணை காட்டினார்கள். இந்த இடத்திலே தான் இந்த பிள்ளை ஷஹீதாகும் என்று காட்டினார்கள். இந்த இடத்திலே தான் இந்த பிள்ளையினுடைய கழுத்தை எடுக்கப்படும் என்று காட்டினார்கள். அதனால் தான் நான் கவலைப்பட்டு அழுகிறேன் என்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளின் மீது எவ்வளவு பாசப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வேலை வேலை என்று அழைகிற ஆண் வர்க்கத்தினர்கள் பிள்ளைகளின் மீது பாசத்தை காட்டுவதற்கு நேரமில்லை. ஆனால் மார்க்கம் இதை கண்டிக்கிறது. தாயும் பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும், பெற்றோர்களும் தந்தைகளும் பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். 7வதாக மார்க்கம் சொல்லுவது, பிள்ளைகளை பிள்ளைகளாத்தான் பார்க்கணும். பிள்ளைகளை பிள்ளைகளாத்தான் பார்க்கணும். 4 வயசு பையன், 8 வயசு பையன், 10 வயசு பையன் சேட்டை பண்ணுவான் தான். டேய் எருமை சேட்டை பண்ணாத, அவனே இவனே என்று பிள்ளைகளை அதட்டக்கூடாது. பிள்ளைகள் எவ்வளவுதான் அறிவு கூர்மையாக இருந்தாலும் பிள்ளைத்தனம் இருக்கத்தான் செய்யும். அதனால பிள்ளைகளை பிள்ளைகளாகத்தான் பார்க்க வேண்டும். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய வரலாறுகளை நீங்க பார்க்கலாம். 13 வயசுல பாடம் நடத்த ஆரம்பித்து விட்டார்.
அரபிக் காலேஜில் 13 வயசுல பாடம் நடத்திய ஒரு ஆசிரியர் யார் என்றால் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. பெரிய பெரிய ஆடுகள்லாம் தலப்பா கட்டிட்டு வந்து இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ்ட்ட ஓதிட்டு இருக்கிறாங்க. 25 வயசு 40 வயசு எல்லாம் ஓதிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வயசு 13. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் 2 சுட்டுக்குருவி ஒன்னோடு ஒன்று சண்டை போட்டு பக்கத்தில் வருது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் டக்குன்னு தலப்பா கட்டி உள்ள போட்டாங்க. பாடம் நடத்திக்கிட்டேன், சுட்டுக்குருவியை முடிச்சிட்டாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கெல்லாம் என்னடா உஸ்தாது இப்படியா, என்னடா உஸ்தாது பாடம் நடத்திட்டே இருக்கும்போது கப்படி சுட்டுக்குருவியை முடிச்சிட்டாரு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளவு பெரிய அறிவாளி. பாடத்தினுடைய நிறைவிலே சொன்னார்களாம், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அஸ்ஸபியு சபியுன் வலவ் கான, அஸ்ஸபியு சபியுன், சிறுவன் சிறுவன் தான், வலவ் கான பனி நபியின், நபியினுடைய மகனாக இருந்தாலும் சிறுவன் சிறுவன் தான் என்றார்கள். பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், நபிக்கே மகனாக இருந்தாலும் சின்ன பையன் தான், நான் சின்ன பையன், அந்த சேட்டை இருக்கத்தான் செய்யும். ஹதீஸை சொன்ன உடனே எல்லோரும் வாயடைத்து போனார்கள் என்று வரலாறு சொன்னார். சின்ன பிள்ளைகளுக்கு இருக்கிற குறும்பு அவர் பெரிய உஸ்தாதா இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும். முஜத்தித் அல்ஃபசானி 12 வயசுல கலீஃபா, உலகத்திலேயே 12 வயசுல கலீஃபாவானவங்க முஜத்தித் அல்ஃபசானி தவிர வேற யாரும் இல்லை. அவங்க போய் விளையாட போயிடுவாங்களாம். கலீஃபா முரீதுகளுக்கு எல்லாம் பாடத்தை நடத்த முரீது கொடுக்குற கலீஃபா விளையாண்டா எப்படி இருக்கும், அவங்க போய் குண்டு விளையாடுறது அந்த விளையாட்டு இந்த விளையாட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க. அன்பிற்குரியவர்களே, என்னவென்று கேட்கிற பொழுது இது வயதுக்கு ஏற்ற பருவத்திலே இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்வார்கள். பீர்பாலினுடைய வரலாறுகளை கூட நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா. ஒரு நாள் அரசவைக்கு தாமதமாக செல்லுவார் பீர்பால். என்ன காரணம் என்று கேட்க, என் பிள்ளைய திருப்திப்படுத்தவே முடியல, என்னென்னவோ சொல்லி பார்த்தே முடியல, கடைசியில் எப்படியோ போய் தொலை, அரசருடைய அரண்மனைக்கு போகணும்னு நான் வேகமாக வந்துட்டேன். அக்பர் கேட்கிறார், அப்படியா, பிள்ளைகளையா? நான் யானைகளையே திருப்திப்படுத்தி இருக்கிறேன், ஒட்டகைகளை திருப்திப்படுத்தி இருக்கிறேன், நான் நினைத்தால் அத்தனை பேர்களையும் திருப்திப்படுத்தி விடுவேன். அப்படியா, வாங்க கூட்டு போயாச்சு. என் பிள்ளைய திருப்திப்படுத்திருங்க பார்க்கலாம். அழுகிற பிள்ளைய திருப்திப்படுத்திடணும். அழுதுகிட்டு இருக்கு, அம்மா உனக்கு என்ன வேணும் என்று அரசர் கேட்கிறார். எனக்கு யானை வேணும்னு சொல்லிச்சு அந்த பிள்ளை. இவ்வளவுதானே, எனக்கு யானை என்பது பெரிய விஷயம் அல்ல. அரண்மனையிலிருந்து ஒரு யானையை கூட்டுவாங்களா. யானை வந்துருச்சு. அந்த பிள்ளை திருப்பி கேட்டுச்சான், எனக்கு யானை வந்தால் மட்டும் பத்தாது, ஒரு பானை வேணும்னுச்சான். பானையா? என்னம்மா பெரிய யானையை கேட்ட, இப்போ சின்னோடு பானையை கேட்குற? இல்லை, எனக்கு பானை வந்தா தான் அப்படின்னு அழுகுது. பானையை கொண்டு வந்து கொடுத்த உடனே இந்த யானை இந்த பானைக்குள்ள படுக்க வைக்கணும்னுச்சான். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க முடியும். இப்ப சின்ன பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளம் இப்படித்தான், திருப்திப்படுத்த முடியாது. ஒரு பிள்ளையை திருப்திப்படுத்த வேண்டும், 3 வயசு 4 வயசு பிள்ளையை திருப்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு பெரிய பணக்காரர் ஒரு ஃபுட்பால் மேட்ச் வைக்கிறார். கால்பந்து மேட்ச் நடக்கிறது. இப்பயாவது புள்ள அழுகாம இருக்குமே 2 லட்சம் 3 லட்சம் செலவழிச்சு மேட்ச் நடத்துறாரு. அப்பயும் புள்ள அழுதுச்சான். ஏமா, உனக்காக இத்தனை லட்சம் செலவழிச்சு மேட்ச் நடத்துறனே, ஏமா அழுகிற? இவ்வளவு லட்சம் செலவழிச்ச நீங்க ஒரு பாலை கொடுத்து 11 பேரை விரட்ட சொல்லியிருக்கிறீங்களே, ஆளுக்கு ஒரு பால் கொடுத்துருக்கலாமே. ஒரு பாலை இத்தனை பேர் விரட்டிட்டு அலைகிறாரு. பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியாது. பிள்ளைகளாக இருப்பவர்கள் அவர்களை பிள்ளைகளாக பார்க்க வேண்டும், அவர்களோடு அன்பு வார்த்தைகளை பேச வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது. 8வதாக சொல்லி காட்டுகிறது, பிள்ளைகளிடத்திலே மன்னிப்பு கேட்கிற மனப்பான்மையை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும், விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது. சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிற பழக்கம் இருக்கிறது. அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுக்கு 3 சிறுவர்கள் இருந்தார்கள். 3 பேர்களுமே முஃப்திகளாக வளர்ந்தார்கள். ஒருவருக்கொருவர் கருத்து வேற்றுமை ஏற்படும். அந்த கருத்து வேற்றுமை ஏற்படுகிற பொழுது எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு வாதம் விவாதம் எல்லாம் பேசிட்டு வெளியே செல்லுகிற பொழுது மன்னிச்சுக்கங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அளவனாய் கொண்டு செல்வார்கள், வெளியே செல்வார்கள். அவர்கள் வஃபாத்தாகிற வரை அவர்களுக்குள்ளே கருத்து வேற்றுமை ஏற்படவே இல்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்றால் அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளே நம்முடைய வீட்டிலே கருத்து வேற்றுமை நடக்கிற பொழுது அண்ணன் தம்பியை மதிக்காமல், தம்பி அண்ணனை மதிக்காமல் போகிற பொழுது ஒரு அறைக்குள்ளே அந்த கருத்து வேற்றுமை நடந்து வெளியே செல்லுகிற பொழுது 2 பேரும் மன்னிச்சுக்குவோம் என்று சொல்லி வெளியே சென்றா அந்த குடும்பம் எவ்வளவு நல்லா இருக்கும். இனி நீ என் முகத்தையே பார்க்க கூடாது, தீதாராக. இதுவும் வாழ்க்கை. இனி ஓன் தீதார நான் பார்க்க மாட்டேன், ஏன் தீதார நீ பார்க்க கூடாது. அன்புக்குரியவர்களே, மார்க்கம் இதை பணிக்கவில்லை. ஒருவருக்கொருவர் சின்ன பிள்ளையிலேயே மன்னிக்கிற மனப்பான்மையை ஏற்படுத்திவிட்டால் அங்கே அற்புதமான வாழ்க்கை நடக்கும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. 9வதாக மார்க்கம் சொல்லி காட்டுவது என்ன தெரியுமா? சிறுவர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்ல வேண்டும்.
சின்ன பிள்ளைங்க என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். ஏனென்றால் அவர்கள் படிக்கிற பருவம், நிறைய தெரிந்து கொள்ளுகிற பருவம், அந்த சின்ன பருவம். அந்த பருவத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். பஸ்ஸில் சென்று கொண்டு இருக்கிற பொழுது ஒரு பிள்ளை வாப்பாவை பார்த்து கேட்குறான், பாப்பா பஸ்ஸில் போகும்போது ஏன் மரம்லாம் இந்த ஓட்டம் ஓடுதுன்னு கேட்டான். அதுக்கு ஏதாவது உருப்படியாக பதில் சொல்லணும். நீ ஏன்டா அங்கிட்டு பார்க்குற? அவன் இங்கிட்டு திரும்பி பார்த்தான், இங்கிட்டு தான் வாப்பா ஓடுது. உடனே அதுக்கு இவன் பதில் சொல்றான், நம்ம ஊர்ல நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரம்லாம் ஓடலைல, அங்கே தானே இருக்கு. எவன் வீட்டு மரம் ஓடுனா என்ன, ஓடாட்டிய. இதுவா பதில்? இப்படி பதில் சொன்னால் அந்த பிள்ளையின் எதிர்காலம் எப்படி இருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் கேட்பார், நிறைய கேள்விகளை கேட்பாரு. லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஒரு தடவை கேட்கிறாரு, தந்தையே, ஒரு மனிதனுக்கு ஒரு குணம் இருக்க வேண்டும் என்றால் அது எது சிறந்தது என்று கேட்கிற பொழுது ஒன்று மட்டும் இருக்க வேண்டும் என்றால் மார்க்கம் சிறந்தது என்றார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு தன்மை இருக்க வேண்டும் என்றால் எது சிறந்தது? மார்க்கத்தோடு சேர்ந்து பொருளாதாரம் இருந்தால் இரண்டும் சிறந்தது என்றார்கள். மூன்று இருந்தால் எது சிறந்தது என்று கேட்க ஹுஸ்னே குலுக், அழகிய குணம் என்றார்கள். மார்க்கமும் இருந்து பொருளும் இருந்து அழகிய குணம் இருந்தால் மிகச் சிறந்தது என்றார்கள். நான்கு இருந்தால் என்று கேட்கிற பொழுது சகாவத், கொடுத்து வாழுதல் சிறந்தது. மார்க்கமும் பொருளாதாரமும் அழகிய குணமும் கொடுத்து வாழுதலும் சிறந்தது. ஐந்து இருந்தால் எது சிறந்தது என்று கேட்க வெட்கம் சிறந்தது என்றார்கள். வெட்கம் சிறந்தது என்றார்கள். ஆறு இருந்தால் என்று கேட்கிற பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள், இந்த ஐந்தும் இருந்தாலே ஒரு மனிதன் உயர்ந்து விடுவான். இந்த ஐந்தில் எதுவும் இல்லை என்றால் இடி விழுந்து அவன் இறப்பதே மேலானது என்றார்கள். தன்னுடைய பிள்ளை கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் அழகாக பதில் கொடுத்து உருவாக்கினார்கள். அந்த பிள்ளை உயர்ந்தவராக மாறினார். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பதில் கொடுக்கிறோமா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக 10வது மார்க்கம் பணிப்பது என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு பயத்தை ஊட்டக்கூடாது என்று சொல்கிறது. பிள்ளைகளை வளர்க்கும் போது பயத்தோடு பிள்ளைகளை வளர்க்கக்கூடாது. பூச்சாண்டி சொல்வது, பேய் இருக்குதுன்னு சொல்லுவது, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி இப்படியே பயமுறுத்தி பயமுறுத்தி சில பேர் 40 வயசு ஆனதுக்கு பின்னாடி கூட ஒண்ணுக்கு போக பயப்படுறான். ராத்திரியில அப்படி கதவை தாத்தும் போது ஏதாவது காத்துல லேசா அடிச்சுன்னா ஒடியாந்து படுத்துக்குவான். அன்பிற்குரியவர்களே, இதற்கு என்ன காரணம்? சின்ன வயதிலே ஏற்படுத்திய அந்த பூச்சாண்டி கதைகள், பேய் கதைகள். அம்மாரா ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை தாய் வளர்த்தது எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? வீரத்தை ஊட்டி வளர்த்ததால் உஹது போர்க்களத்திலே எல்லோரும் புறமுதுகு காட்டி ஓடுகிற பொழுது பெருமானாரை சுட்டி சுட்டி வந்து பாதுகாக்கிற பொறுப்பை அம்மாரா என்ற பெண்மணி எடுத்துக் கொள்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2 மகனையும் உள்ளே இறக்குறாங்க. அப்துல்லா, ஹபீப் என்ற 2 பிள்ளைகளையும் உள்ளே இறக்குகிறார்கள். இந்த நேரத்திலே அப்துல்லாவை ஒரு எதிரி வெட்டப் போகிற பொழுது பெருமானார் அந்த அம்மாராவின் பக்கம் இஷாரா செய்கிறார்கள். அப்துல்லா என்று இஷாரா செய்கிற பொழுது வெட்டப் போகிற அந்த மனிதனை அம்மாரா பாய்ந்து தாக்கினார்கள். வரலாறு சொல்கிறது, உஹது போர்க்களத்திலே மட்டும் 7 பேர்களை வெட்டி கொண்டார்கள். அம்மாரா வரலாறு சொல்கிறது, ஒரு பெண்மணி போர்க்களத்திற்கு சென்று வீரம் படைத்து எதிரிகளை வெட்டுகிற அளவிற்கு உருவாக்கியதற்கு யார் காரணம்? என் தாய் காரணம் என்று சொல்கிறார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, அந்த வீரத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டாமா? அவ்வளவு தூரம் போகாட்டியும் கூட அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் தைரியமா நீ வாழணும் என்று கற்றுக் கொடுக்க வேண்டாமா? அந்த தைரியமின்மை தான் அவன் எழுந்து நிற்கிற பொழுது வேலை கிடைக்கலன்னு சொன்னா எத்தனையோ இளைஞர்கள், நம் சமுதாயத்து இளைஞர்கள் படித்த படிப்புக்கு வேலை என்று தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கோடைகளாக மாறுவதற்கு என்ன காரணம்? நம்முடைய தாய்மார்கள் கொடுக்கிற பயம். 11வதாக மார்க்கம் சொல்லுவது, பெற்றோர்கள் ரோல் மாடலாக மாற வேண்டும். பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் பெற்றோர்கள். இவன் பொய் சொன்னான்டா அவன் பொய் சொல்லுவான், இவன் பீடி குடிச்சான்டா அவன் பீடி குடிப்பான், இவன் தண்ணி அடிச்சான்டா அவன் தண்ணி அடிப்பான். அதனால் பெருமானார் சொல்லிக் கொடுக்கிறார்கள், பிள்ளைகளுக்கு தாய்மார்களே ஒழு செய்து நீங்கள் சோறை சமையுங்கள். உணவு சமைக்கும் போது ஒழுவோடு உணவை சமையுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே ஆரோக்கிய கேடு வராது என்கிறார்கள். ஒழு செஞ்சு பிஸ்மில்லா சொல்லி அந்த சாப்பாட்டை போட்டு ஆக்கும் போது அந்த சாப்பாட்டிலே இறைவன் கொடுக்கிற அந்த ஊட்டம் இருக்கிறது, வேறு எதுவும் இல்லை.
சாதாரணமா ஒழு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லாத ஒழுவுக்கும் பிஸ்மில்லா சொன்ன ஒழுவுக்கும் பெருமானார் வித்தியாசம் காட்டுகிறார்கள். பிஸ்மில்லா சொல்லாம இருந்தாண்டா வெறும் கையையும் காலையும் கழுவி இருக்கிறான், அவ்வளவுதான். ஆனால் பிஸ்மில்லா சொல்லி அவன் ஒழு செய்வானேயானால் முழு உடலையும் கழுவிய நன்மை அவனுக்கு இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திப்புவினுடைய வரலாறை பார்க்கலாம். திப்புவுக்கு பெண் கொடுப்பதாக இருந்தால் புலியை வெல்ல வேண்டும், புலிக்கூண்டிலே சண்டையிட்டு புலியை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி புலிக்கூண்டிலே திப்பு இறக்கப்படுகிறார். தாயிடத்திலே வந்து சொல்லப்படுகிறது, புலிக்கூண்டிலே உன் மகன் இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அந்த தாய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? கண்டிப்பாக என் மகன் ஜெயிப்பான். காரணம் என்ன தெரியுமா? என் மகனுக்கு நான் பால் கொடுக்கிற பொழுது மார்பை கழுவி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஓடு பால் கொடுத்திருக்கிறேன். ஓடு பால் குடித்த என் மகன் கண்டிப்பாக கோழையாக மாட்டான், வீரனாகத்தான் இருப்பான். ஒரு தாய் ஓடு பால் கொடுத்தால் அந்த பிள்ளையை உயர்வாக்க முடியும். நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹினுடைய தாயார் சொல்கிறார்கள், நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி 3 ஜுசுவை ஓதிடுவேங்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சமையல் செய்கிற பொழுதே 3 ஜுசுக்களை ஓதி விடுவேன் என்கிறார்கள். இன்னும் சில தாய்மார்களை நாம் கேட்டிருக்கிறோம், சமையல் முடிகிற முன்னாடியும் 20 யாசீன் 21 யாசீனை ஓதி முடிச்சிருவாங்க. யாசீனை ஓதிக்கிட்டே சமைக்கிற பண்பாடு அந்த சமையலிலே அந்த உணவிலே எவ்வளவு சுவை இருக்கும் எதுக்குமே தெரியவில்லையா? தாய்மார்களே, கவலைப்பட தேவையில்லை. சூரத்துல் இக்லாஸ் குல் ஹுவல்லாஹை ஓதி சமையுங்கள், ஓதி சமையுங்கள். அதனுடைய ஆற்றல் உலகத்திலே மிகப்பெரிய ஆற்றலை தாக்கத்தை கொடுத்துவிடும். நீங்கள் தொழ முடியாத காலத்திலே, ஓத முடியாத காலத்திலே, மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீர்களா? அதற்கும் பெருமானார் வழி சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன வழி தெரியுமா? பெருமானார் சொல்கிறார்கள், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான். நாவுல சொல்றதுக்கு ரொம்ப லேசான 2 வார்த்தைகள், ஆனால் ஹபீபத்தானி அலர் ரஹ்மான், அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த வார்த்தைகள். சக்கீல தானிஃபில் மீசான், நாளை மறுமை நாளையிலே எடை திராசி தூக்க முடியாத அளவிற்கு நிரப்புகிற 2 வார்த்தைகள். இதை சொல்லிக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமானார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். உணவு சமைக்கும் போது இதை சொல்லி சமைச்சா சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இதை யார் சாப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு நோய் இல்லை, முழங்கால் வலி வராது, கண் பார்வை குறையாது, தோல் சுருக்கம் ஏற்படாது என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, எவ்வளவு அழகான மருந்து நம் சமுதாயத்திலே கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதை செய்கிறோமா? நாம் ரோல் மாடலாக இருந்தால் நம்மை பார்த்து பிள்ளைகளும் உருவாவார்கள். கடைசியிலே 12வதாக நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பிஞ்சு உள்ளங்களாக இருக்கிற பொழுது கண் திஷ்டி பட்டுவிடலாம். கண் திஷ்டி என்பது உண்மை, பட்டுவிடலாம். அதனால் உறங்குகிற பொழுது அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. பெருமானார் சொல்லுகிறார்கள், 3 தடவை தரூத் ஓதிக்கொள்ள வேண்டும், ஸலவாத். அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு முறை, ஆயத்துல் குர்சி ஒரு முறை, 4 குல் சூரா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அதற்கு பிறகு 3 தடவை தரூத். இதை ஓதி பிள்ளைகளிடத்திலே நீங்கள் ஊதிவிட்டு படுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு இரவு நேரத்திலே எந்த நோயும் தாக்காது, சைத்தானுடைய தீண்டுதல் இருக்காது, அந்த பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளரும் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதை செய்திருக்கிறோமா? பிள்ளைகள் தூங்கவில்லையா? பெருமானார் ஒரு துஆவை கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம காரத்தின் நுஜூம் வஹதஅத்தில் உயூன் அன்த ஹய்யுன் கய்யூம் லா தாஹுதுஹு சினத்து வலா நௌம் யா ஹய்யு யா கய்யூம் இஹ்தி லைலி வனும் ஐனி என்ற வார்த்தையை நீங்கள் இந்த துஆவை ஓதினால் அந்த பிள்ளைகள் உடனடியாக உறங்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, அழகான தாரகை மந்திரங்களை பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எந்த வழியிலே பிள்ளைகளை வளர்த்தால் அந்த பிள்ளைகள் உயர்வார்கள் என்று 12 வழிமுறைகளை பெருமானார் சொன்னார்களே, அதை கடைபிடித்து வாழ்க்கையில் சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் ஜனாசாவை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். ஒரு மசாலா வந்தது, ஜனாசாவை எங்க போய் புதைச்சாலும் திருப்பி மேல வந்தது. இது எதனால்? ஒருத்தரை அடக்குறாங்க மேல வருது. ஒரு மனிதன் பகிரங்கமாக தவறு செய்யக்கூடியவனாக இருந்தால், ரப்புல் ஆலமீன் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நிலை நடக்கும். பகிரங்கமாக தவறு செய்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. பெருமானாரின் காலத்தில் இது நடந்தது. நாயகத்தினுடைய வகியை எழுதியவர் காத்திபுல் வகி அப்துல்லாஹ் இப்னு சர்ஹ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தவர். ஒரு நாள் குர்ஆன் எல்லாம் போய், குர்ஆனை என்னால் நம்ப முடியாது, காத்திபுல் வகி சொன்னது.
பெருமானார்லாம் அக்கர்ரத்துள்ளார், இவரை பூமி ஏற்காது என்றார்கள். மதினா விட்டு போயிட்டார், யமனுக்கு போனார். அங்கே போய் இறக்கிறார், பூமிக்குள்ளே அடக்குகிறார்கள், தூக்கி எறிஞ்சிருது, மீண்டும் அடக்கப்படுகிறது, தூக்கி எறிகிறது, மீண்டும் அடக்கப்படுகிறது, தூக்கி எறிகிறது. இதற்கான சான்றுகள் ஹதீசுகளில் இருக்கிறது. ஒருவன் பகிரங்கமாக பாவம் செய்தால் பூமி அவனை ஏற்றுக்கொள்வதில்லை. அடக்கிறது இப்படி அடக்கலாமா? பூமியிலேயே மேலே வச்சு ஜனாசாவை அதுக்கு மேலே மண்ணை போட்டு எழுப்பி ஒரு கபரை உருவாக்க முடியுமா என்றால் மார்க்கம் அதை அங்கீகரிக்காது. தோண்டி தான் உள்ள வைக்கணும். பூமி மேலே வச்சு ஜனாசாவை அதுக்கு மேலே மண்ணை போட்டு மூடுறத மார்க்கம் அங்கீகரிக்காது. நிஷானி, அடுத்த மசாலா, நிஷானி வைக்கலாமா? கபரில் ஒரு கல்வெட்டு வைக்கிறாங்களா இல்லையா, இது வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்று கேட்டால் அடையாளத்திற்காக நிஷானி வைப்பதை மார்க்கம் தடுக்கவில்லை. அதில் ஆயத்து எழுதுறது, ஹதீஸ் எழுதுறது இதெல்லாம் கூடாது என்று மார்க்கம் படிக்கிறது. நிஷானிக்காக, அடையாளத்திற்காக வேண்டுமானால் அதுக்குன்னு பெருசாக வைக்கக்கூடாது, ஒரு சின்ன அடையாளத்தை வைத்துக் கொள்ளலாம், மார்க்கம் அனுமதி அளிக்கிறது. மார்க்கம் இன்னொரு விஷயத்தையும் வலியுறுத்தி தூண்டுகிறது. ஜனாசாவை அடக்கி முடிச்ச உடனே வந்துடாதீங்க, கொஞ்சம் முன்னாடி இருந்து ஓதிக்கொள்ளுங்கள். அதுவும் குறிப்பாக உறவுக்காரர்கள் கொஞ்சம் ஓதுங்க. ஏனென்றால் கேள்வி கணக்கு கேட்பதற்காக மலக்குகள் வருவார்கள். இவர்கள் ஓதக்கூடிய அந்த ஓதுகை, இவர்கள் சொல்லிக் கொடுக்கிற அந்த தல்கீன் இருக்கிறதே, அவர்களுக்கு பயனளிக்கலாம். முன்கர் நக்கீர் கேட்கிற பொழுது பயனளிக்கலாம். அதனால் அடக்கி முடிச்ச போதும்னு வேகமாக பரப்பிட்டு வந்துடாதீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் கால தாமதம் எடுத்து கொஞ்சம் ஓதி தல்கீன் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த உறவுக்காரர்கள் செய்தால் இது அந்த மையத்திற்கு பயனளிக்கலாம் என்று மார்க்கம் படிக்கிறது. அடுத்தொரு மசாலா இருக்கிறது. கபரஸ்தானுக்கு செருப்பு போட்டுட்டு போகலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். கபரஸ்தானுக்கு செருப்பு போட்டு போறதுல தவறில்லை. செருப்பு போட்டு போய் கபரை மிதிப்பது கூடாது. அடுத்த கபர் ஏன்னா அவர் வாட்டுக்கு தருக்க முருகன் மிதிச்சுட்டு அவருடைய இடத்துக்கு போகிறது, இது மார்க்கத்திலே மக்ரூஹான காரியம். அதனால் செருப்பு போட்டுட்டு போகலாம், போடாமல் இருந்தால் நல்லது. நிறைய முள்ளும் எதுக்குமா புதருமாக இருக்கிறது என்றால் செருப்பு போட்டுட்டு போகிறதுல தவறில்லை. அதே நேரத்தில் செருப்பு போட்டு போகும்போது அடுத்த கபரை மிதிக்காமல் செல்ல வேண்டும். மார்க்கம் இன்னொன்றையும் சொல்லுகிறது. பக்கத்தில் போகிறதுக்கே இன்றைக்கி வண்டியை பயன்படுத்துகிறாங்க. பக்கத்தில் போகிறதுக்கே ஜனாசாவை தூக்கிட்டு போகிறதுல அவ்வளோ நன்மை இருக்குது. பக்கத்தில் போகிறதுக்கு வண்டியை பயன்படுத்துகிறார்கள். இதை தவிர்த்து கொள்வது சிறந்தது. ரொம்ப தூரமாக இருக்கிறது, தூக்கிறது கஷ்டமாக இருக்குது, வண்டியில் வச்சு கொண்டு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு தவறும் சமுதாயத்திலே நிறைய நடக்கிறது. கோயம்புத்தூரில் மௌத்தானவரை கன்னியாகுமரிக்கு தூக்கிட்டு ஓடுறது. கோயம்புத்தூரில் மௌத்தா இருப்பார், ஆனால் கன்னியாகுமரிக்கு தூக்கிட்டு ஓடுறது மக்ரூ. சஃபரினுடைய அளவை விட அதிகமாக அழைத்து செல்வது, எடுத்து செல்வது. ஒருத்தர் ஒரு இடத்துல மௌத்தாயிட்டார் என்றால் 77 கிலோமீட்டருக்கு அப்பால் எடுத்து செல்வது மக்ரூ. அதனால் எடுத்து செல்லாமல் இருப்பது சிறந்தது. அடக்கம் பண்ணவரை அறவே எடுக்கக்கூடாது என்று மார்க்கம் படிக்கிறது. அடக்கம் பண்ணவரை எடுத்துட்டு இல்லை இல்லை எங்கள் ஊரில் தான் கொண்டு போய் அடக்கம் பண்ணணும் என்று சொல்வதை மார்க்கம் வன்மையாக கண்டிக்கிறது. அதே மாதிரி பெட்டியில் வச்சு அடக்கம் பண்ணலாமா என்று கேட்கிறார்கள் கிறிஸ்துவர்களைப் போல. பூமி ரொம்ப லேசான பூமியாக இருக்கிறது, மையத்தை வச்ச உடனே சரிஞ்சிடும். இந்த மாதிரி பூமியாக இருந்தால் லேசான பெட்டியை வைத்து அடக்கலாம். மார்க்கம் சொல்லுது லேசான பெட்டி. அதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு 10,000 20,000 கொடுத்து செஞ்சு அடக்கக்கூடாது. லேசான பெட்டிகளை வைத்து சரிவாக இருந்தால். நம்முடைய பூமிகள் எல்லாம் அப்படி இல்லை, அதனால் பெட்டிகள் தேவையில்லை. தஅசியத், இறந்து போயிட்டா போய் இறந்தவர்கள் வீட்டிலே போய் விசாரிக்கலாமா? இறந்தவரை பற்றி எப்படி மௌத்தானாங்க, என்ன செய்யலாம்? இது மார்க்கம் மஸ்னூன் ஆக்குகிறது, முஸ்தஹப்பாக சுன்னத்தாக மார்க்கம் ஆக்குகிறது. கண்டிப்பாக விசாரிக்க வேண்டும். அதன் மூலமாக மரண சிந்தனையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் பணிக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி.